தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சென்னையில் பரப்புரை மேற்கொண்ட அவர் இதுவரை 195 தொகுதிகளில் பிரச்சாரத்தை நிறைவு செய்திருப்பதாக கூறினார். 234 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் மக்களிடையே எழுச்சி காணப்படுவதாகவும் தெரிவித்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் திமுக ஆட்சியில் நிகழ்ந்த அவலங்கள் பற்றி விசாரிக்கப்படும், யார் குற்றம் செய்திருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்று உறுதியளித்துள்ளார். தொகுதி மறுவரையறையை எப்படி நடத்தப் போகிறார்கள் என வெளிப்படையாக அறிவிக்காமல் பாஜக அரசு ரகசியம் காப்பது ஏன் என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது பற்றி சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கிறதா இந்தியா? இங்கு வாழும் மக்களின் எதிர்காலம் எங்கள் அனுமதியின்றி எங்களோடு பேசாமல் முடிவெடுக்க கூடாது என ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். தென்னக மக்களின் நியாயமான கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளித்தே தீர வேண்டும். 2001ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுவரையறையை ஒத்திவைத்ததை போல பிரதமர் மோடி அவர்களும் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். பாஜகவுடன் திமுக ரகசிய உடன்பாடு வைத்திருப்பதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தேர்தல் பார்வையாளர்களாக தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும், அதற்கு பதிலாக தங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை மேற்கு வங்கத்தில் பாஜக நியமித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இதன் மூலம் காங்கிரஸ், பாஜக, திமுக இடையே ரகசிய உடன்பாட்டில் இருப்பதாகவும் மம்தா குறிப்பிட்டார். இந்த கருத்துக்கு காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ரசிகர்கள் வாகனங்களை பின்தொடர வேண்டாம் என்று நடிகர் ரஜினிகாந்த் அறிவுரை வழங்கியுள்ளார். சென்னையில் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த், ஜெயிலர் 2 படத்தின் நிறைவு பணிகள் விரைவில் முடிவடையும் என்றும், கமலுடன் இணைந்து தான் நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கும் எனவும் தெரிவித்தார். உடல் நலன் முக்கியம். குடிப்பழக்கம், கஞ்சா போன்ற பழக்கங்களுக்கு அடிமையாகி விடாதீர்கள். மேலும் ரசிகர்கள் வாகனங்களை பின்தொடர்ந்து உடல் காயங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் என்றும் இளைஞர்களுக்கு ரஜினிகாந்த் அறிவுரை வழங்கினார். எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட இருந்த தவேக வேட்பாளரின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் 36 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். நடிகர் விஜயின் தவேக கட்சி வேட்பாளராக அருண்குமார் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இவர் முன்பு அதிமுகவில் இருந்தவர். வேட்புமனு பரிசீலனையில் அருண்குமார் மனு முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை என கூறி நிராகரிக்கப்பட்டது. இதனால் திமுகவை மட்டுமே எதிர்கொள்ள இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 2720 உயர்ந்து ரூபாய் 1,13,600க்கும் விற்பனையாகிறது. அதன்படி இன்று தங்கத்தின் விலை ரூபாய் 340 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 14,200க்கும், சவரனுக்கு ரூபாய் 2,720 அதிகரித்து 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை 10 உயர்ந்து ரூபாய் 265க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஈரான், அமெரிக்கா இடையே 2 வாரத்திற்கு போர் நிறுத்தம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திமுக, பாஜக கூட்டணியிலும் விசில் சத்தம் கேட்க தொடங்கிவிட்டதாக தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார்.
நெல்லையில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட தாவேகா தலைவர் விஜய், ஸ்டாலின் கையில் முழு அதிகாரம் இருந்திருந்தால் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. திமுக அரசு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் கவலை இல்லை. திமுக பாஜக கூட்டணி பார்க்க தனித்தனியாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள் ஒன்றுதான். ஒரே நோக்கம் விஜய் வரக்கூடாது என்பதுதான். ஆனால் எல்லாமே இப்போ கலகலத்து போய்விட்டது. சிறுபான்மை மக்கள் தாவேகா பக்கம் இருக்கிறார்கள். எதிர்கூட்டணிகளுக்கு விசில் சத்தம் கேட்க ஆரம்பித்து விட்டதாக விஜய் பரப்புரை செய்தார். வங்கிகளுக்கு கடன் வழங்கும் வட்டி விகிதங்களில் மாற்றம் இல்லை என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு நிதி கொள்கை அறிவிப்பில் ரெப்போ விகிதத்தை 5.25% மாற்றமின்றி தொடர முடிவு எடுத்திருப்பதாக அதன் ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவித்தார். வட்டி விகிதத்தை 5.25% மாற்றாமல் வைத்திருப்பது கடன் வாங்கும் மக்களுக்கு நிவாரணமாக இருக்கும். வீடுகள், வாகனங்கள், தனிப்பட்ட தேவைகள் அல்லது சிறு வணிகங்கள் போன்ற கடன்களுக்கான இஎம்ஐ நிலையாக இருக்கும். அமெரிக்கா ஈரான் நடைபெற்று வந்த போர் 2 வாரத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. இரு நாடுகள் இடையே நடைபெற்று வரும் சண்டை 5 வாரங்கள் கடந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணை வழியே அனைத்து நாடுகளின் கப்பல்களும் பயணிக்க அனுமதிப்பதாக ஈரானும் அறிவித்தது. இதை ஏற்ற அமெரிக்கா 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தத்தை அறிவித்து இருக்கிறார். பாகிஸ்தான் தலையீட்டை தொடர்ந்து ஈரான் மீதான சண்டை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுகிறது. இது இருதரப்பு போர் நிறுத்தமாக இருக்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட்டில் 15 வயதில் 278.57 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் சூரியவன்ஷி சாதித்திருக்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பலம் பொருந்திய மும்பை அணியை ராஜஸ்தானின் இளம் அணி வெற்றி கொண்டது. மழையால் 11 ஓவர்களாக நடைபெற்ற இந்த லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்தது. 15 வயதான வைபவ் சூரியவன்ஷி முதல் முறையாக பூம்ராவை எதிர்கொண்டு முதல் பந்திலேயே சிக்சர் அடித்தார். 14 பந்துகளில் 39 ரன்கள் குவித்து 278.57 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டுடன் அவர் வரலாறு படைத்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.